சொல்லக்கூடாத சில விஷயங்கள்லாம் சொல்ல முடியாதும்மா கேமராவில், அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லி திட்டுவாங்க எல்லாரும் ஃபைட்டர்ஸை. தயவு செஞ்சு சொல்கிறேன், ரோப்பை கம்மியாக இழுங்க. நிறைய கோவம் கூட இருக்குது. அதுக்கப்புறம் இவன் ஒரு டேக் நல்லா பண்ணிவிட்டு இவனே சொல்லிக்கிறான், நான் வேறு லெவல் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சொன்னேன். நீ தெரியாமல் சொல்கிறாரோ, மற்றவங்க தான் நம்மளை பார்த்து அப்படி சொல்லணும், அது எப்பயாவது தான் சொல்லுவாங்க, நம்மளே சொல்லிக்க கூடாது. வெள்ளையெல்லாம் தெரிஞ்சிருக்கு, அவ்வளோ டீப் கட்லாம் அவங்களுக்கு, இன்னும் ஒயிட்டாக இருக்குது, பிளட் வருமா. டைரக்டர் வேறு அப்பப்போ அப்செட் ஆகிடுவார், பேக்கப் பண்ணிடலாமா, பேக்கப் பண்ணிடலாம், அவர் ஹீரோ கடிப்பட்டாலே பேக்கப் பண்ணிடலாமான்னு தொங்கிட்டு இருக்காங்க. மேடையில் இருக்கும் அனைவருக்கும், இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதளம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் எனக்கு. அவங்க சொன்ன மாதிரி ரிஸ்க்குன்னு நான் இதை நினைக்கல. இது ரொம்ப விரும்பி ஏற்றுக்கிட்ட ஒரு விஷயந்தான். என்னோடய பல படங்கள் அப்படி தான். ஏன்னா 2 பேர் மேலே இருக்கிற நம்பிக்கை. படம் பண்ணணுங்கிறது டைரக்டர் மேலே, அந்த யூனிட் மேலே அப்படி இருக்கிற நம்பிக்கை. பட் படம் ஓடுன்ற நம்பிக்கை 2 பேர் மேலே இருக்கிற நம்பிக்கை தான் எனக்கு எப்போவுமே, எல்லா படமுமே. ஒன்று, இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற பத்திரிகைக்காரங்கள் மேலே இருக்கிற புது முயற்சி எடுத்தால் கொண்டு போய் சேர்ப்போம் ஒழுங்கா அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு நம்பிக்கை. அண்ட் நல்ல படம் எடுத்தால் பார்ப்போன்னு ஆடியன்ஸ் எங்கள் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை. இந்த 2 நம்பிக்கை தான் காரணம். சொன்ன மாதிரி ஸ்பேஸ் படம் அப்படி நடிக்கிறேன் அப்படின்னு பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே நிறைய பேர் ஒரு மாதிரியாக தான் பார்த்தாங்க என்ன. 20 வருஷம் முன்னாடி தண்ணியை விற்க போகிறோன்னா யாரும் நம்பியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இப்போது என்னை அப்போது படம் முன்னாடி நம்பவே இல்லை என்னை யாருமே. என்னது ஸ்பேஸு, இந்த இன்டர்ஸ்டெல்லர், இந்த கிராவிட்டி, அந்த மாதிரி படமா? ஆமாம், அந்த மாதிரி இருக்குங்க, பட் கதையெல்லாம் வேறங்க அப்படி. அது இப்படி இங்கே அப்படின்னாங்க. இல்லை, அது டைரக்டர், இவர் நம்ம மிருதன் டைரக்டரா அப்படின்னாங்க. ஆமாங்க. யாருக்குமே நம்பிக்கையே வரல முதல்ல. அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் வச்ச முதல் நம்பிக்கை தான் இந்த படத்துக்கு காரணம். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு த ஹோல் டீம், ஹேட்ஸ் ஆஃப் டு த டைரக்டர் எஸ்பெஷலி. இதெல்லாம் விடுங்க, இதை நம்பி ஒரு ப்ரொடியூசர் எடுத்தார் பார்த்தீங்களா, அவருக்கு தான் முதல்ல ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். ஜபக் சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். இந்த படம் உங்களுக்கு மிகப்பெரிய பேர் வாங்கி கொடுக்க ஒரு படமாக கரியரில் வரப்போகுது. இப்போது ஒவ்வொருத்தரை பற்றி கண்டிப்பாக சொல்லணும், இது அதுக்கான மேடை. நான் உங்களுக்கே தெரியும், நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க என்ன. யார் ஆடியோ லான்ச் பண்ணாலும் நல்ல எஃபர்ட்டாக இருந்தால் ரொம்ப நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஏன்னா அது எனக்கு நிறைய பேர் நான் வந்தப்போ என்னை அப்ரிஷியேட் பண்ணாங்க. அந்த ஒரு இது நான் மற்றவங்களுக்கும் பண்ணணும்னு ஆசை எனக்கு. நல்லா இருந்தால் பண்ணுவேன். அதே மாதிரி மற்றவங்க படத்துக்கே பண்ணுறேன்னா என் படத்துக்கே நான் ஏன் பண்ணக்கூடாது? உண்மையாகவே இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே அந்த பெருமை சேரும். இந்த ஒரு அழகான இந்த ஒரு படம் இப்படி வெளி வந்திருக்குன்னா நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தாலே உங்களுக்கு குவாலிட்டி தெரிஞ்சிருக்கும். அவங்க எல்லாருக்கும் ஹேட்ஸ் ஆஃப், ஒவ்வொருத்தருக்கும் ஹேட்ஸ் ஆஃப், இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும், எனக்கும். அண்டு முதல்ல மூர்த்தி சார்கிட்ட நினைக்கிறேன். மூர்த்தி சார் அதான் எல்லோரும் காமெடியாக சொன்னோம், உயிரை கொடுத்து வேலை செஞ்சுருக்காரு அப்படின்னு. ஆனால் அது நான் அவரை நிறைய எனக்கு தெரியும். அவருடைய டெடிக்கேஷன் அது வேறு லெவல் அது. அண்டு அது தெரியவே தெரியாது. எப்படி எல்லோரும் சொல்கிற மாதிரி இவர் தான் ஆர்ட் டைரக்டர்னு நம்ப மாட்டாங்க அப்படின்னா, அது ஏன் அப்படி நம்ப மாட்டாங்கன்னா, எல்லாருமே ஒரு டேக் க்ரியேட் பண்ணிக்கணுன்னு தான் வரோம். அதுக்கப்புறம் தான் வேலை அடுத்ததாக வருது. வேலை நான் நான் இந்த வேலை செய்கிறேன்ப்பா. ஆனால் மூர்த்தி சாரை பொறுத்த வரைக்கும், இது என் வேலைப்பா, நீ எனக்கு தெரிஞ்சாலும் தெரியாட்டி, எனக்கு தெரிஞ்சாலும் தெரியாட்டி பரவாயில்ல, இது என் வேலைப்பா, காமிச்சிட்டேன்ப்பா. மிகப்பெரிய ஒரு ஃப்யூச்சர் இருக்குது இந்த படம். நீங்கள் இல்லைன்னா சாத்தியமே இல்லை. முதல்ல எனக்கு டைரக்டர் கூப்பிட்டு போய் காமிச்சதே செட்டு தான். எனக்கு இந்த படம் ஒரு நம்பிக்கை வரணுன்னா முதல்ல செட்டை பாருங்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் காமிச்சார். அது என்னால் அன்பிலீவபிளாக இருந்தது. நான் நம்ம நிறைய செட் பார்த்துருக்கோம் லைஃப்பில், சும்மாலாம் போட்டிருக்கோம். அந்த மாதிரி ஒரு உலகமே இருக்காது. அப்படிலாம் ஒரு செட்டு போட்டிருக்கோம், அப்படி செட்டு போட்டிருக்கோன்னு தெரியும். அது அப்படி ஒரு உலகமே இல்லைன்னு தெரியும்.
பட் இந்த படம் வந்து ஒரு புதுசான ஒரு உலகத்தை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு புதுசான விஷுவலை க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கும் போது உள்ளே பார்க்குறப்ப அந்த விஷயங்கள்லாம் உண்மையாகவே மைண்ட் ப்ளோயிங்கான விஷயங்கள். அண்ட் அது வந்து நீங்கள் திரையில் பார்க்கும்போது இன்னும் அழகாக தெரியும் உங்களுக்கு. இந்த நம்ம பிரதீப் வந்து யங் டேலண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சினிமாவில், அந்த மாதிரி ஒரு யங் டேலண்ட். சினிமாவுக்கு நிறைய பெரிய லைஃப் இருக்குது உங்களுக்கு. இந்த படம் அவர் சொன்ன மாதிரி சாதாரணமாக செய்யவே முடியாது. டைரக்டரோட இன்புட் நிறையா இருந்தாலும் அது சரியா தவறா, இது பண்ணலாமா வேணாமா, இது வச்சுக்கலாமா வேணாமான்னு சொல்லக்கூடிய அந்த அறிவு வந்து முதல்ல வேணும். அது வந்து அந்த சென்ஸ் அவருக்கு நிறையவே இருக்குது. அதை தாண்டி புதுசாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற விஷயம் வந்து டைரக்டர் சொல்லிகிட்டே இருப்பார் எனக்கு. அவர்கிட்ட நிறையா இருக்குங்க, அது ரொம்ப பெரிய விஷயம் அது அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். அண்ட் மியூசிக்கை போட்டு கட் பண்ணுறதாவது எந்த விஷயமா இருந்தாலும் அது அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக பண்ணியிருக்காரு. படம் நீங்கள்லாம் நம்ப மாட்டீங்க. லென்த்து சொல்லலாமா ப்ரோ? லென்த் சொல்லலாம். படம் வந்து 2 hours 10 minutes தான் லென்த்து. அந்த லென்த்து கொண்டு வந்திருக்காரு. உங்களால் கண்டிப்பாக 5 ஷோ ஓடும் ஒரு நாளைக்கு, 4 ஷோ இல்லை 5 ஷோ. அண்டு கார்கே அவர்கள் வந்து என்ன வந்து எனக்கு ஒரு பிரதர் மாதிரி தான் அவர். நாங்கள்லாம் கிட்டத்தட்ட நான் டைரக்டர் அவங்க எல்லாருமே வந்து ஒரே மாதிரியான ஒரு 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 செட்டப்பில் இருக்கிறோம். அண்டு ஏஜ் முதல்ல கிட்டத்தட்ட ஒன்று எங்கள் எல்லாருக்குமே, சில மாதங்கள் தான் வித்தியாசம் எங்கள் எல்லாருக்கும். ஸோ அதனால் அந்த ஃப்ரீக்குவன்சி ரொம்பவே இருக்குது நாங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு. அந்த ஃப்ரீக்குவன்சி தான் இந்த டீமை வந்து மிருதன் படத்துலேயும் சரி, அவர் அவார்ட் வின்னர். லாஸ்ட் இயருக்கு வந்து மிருதன் படத்துக்கு தான் அவார்டு வாங்கினார் கார்கே அவர்கள். ஸோ அந்த டீம் ஒழுங்காக இருந்தால் அது எல்லாமே நல்லா வரும். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணிக்கிட்ட எங்கள் டீமுக்கு உண்மையாகவே நாங்கள் எல்லோரும் மறுபடியும் ஒர்க் பண்ணோன்னு ஆசைப்படுறோம். அண்டு கார்கே அவர்கள் வந்து எப்படின்னா, அவர் பர்சனல் லைஃப்லேயும் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். அவருடைய அந்த ஒரு வாழ்க்கையில் அந்த ஒரு வழிபடுற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் பையனை வளர்க்குற ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும். அண்டு அவருக்கும் அவர் பையனுக்கும் இருக்கிற அந்த நெருக்கம் எனக்கும் என் பையன்கிட்டையும் இருக்குது. அதை ஃபீல் பண்ண முடியும் எனக்கு ஒவ்வொரு நாளும். இதெல்லாம் தாண்டி இன்னமும் வந்து புது புது விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணுன்ற ஆசை அவருக்கு இருக்குது. அந்த ஆசை உங்களை எங்கேயோ கொண்டு போகும். நம்ம எல்லாருக்குமே அப்பான்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. அவங்க நிறைய அச்சீவ் பண்ணிட்டாங்க. அதில் கொஞ்சமாவது நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிட்டே இருக்கோம். ஆனால் உங்களை பார்க்கும்போது எனக்கு தெரியுது அவரையும் தாண்டி நீங்கள் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண போகிறீங்கன்ற பெரிய நம்பிக்கை இருக்குது. மைக்கேல் மாஸ்டர் பேராண்மையில் மாஸ்டர் நாங்கள் தான் இன்ட்ரடக்ஷனா மாஸ்டர்? இல்லையா? கரெக்டாக பேராண்மை நாங்கள் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் மைக்கேல் மாஸ்டரை. ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த டீமில் என்னென்னா யாரை பற்றி பேசினாலுமே அவங்களுடைய சின்சியாரிட்டி தான் எனக்கு முதன்மையாக தெரியுது. ஏன்னா அப்படி இருந்தால் தான் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் பண்ண முடியும். ஸோ அவங்கள தான் தேர்ந்தெடுத்திருக்கோம். அது தெரிஞ்சோ தெரியாமலையோ அவங்கள தான் தேர்ந்தெடுத்திருக்கோம். அந்த வகையில் அந்த வரிசையில் மைக்கேல் மாஸ்டர் மிகப்பெரிய ஒரு திறமையான ஒரு சின்சியரான ஒரு மனிதர். இந்த படம் வந்து சீரியஸாகவும் பேசலாம், இந்த படத்தை பற்றி காமெடியாகவும் பேசலாம். ஏன்னா அவ்வளோ நடந்திருக்குது. மாஸ்டர் நீங்கள் எவ்வளோ சீரியஸான ஆள் எல்லாம் பேசிட்டாங்க, நீங்கள் எவ்வளோ காமெடியான ஆள் அது உங்களுக்கே தெரியாது மாஸ்டர். எப்படின்னா அதாவது ஃபைட்டர்ஸை வந்து எல்லா மாஸ்டரும் திட்டி தான் நான் பார்த்துருக்கேன் லைஃப்பில். என்ன அதுதான் நம்ம சொல்லக்கூடாத சில விஷயங்கள்லாம் சொல்ல முடியாதும்மா கேமராவில், அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லி திட்டுவாங்க எல்லோரும் ஃபைட்டர்ஸை. ஆனால் மாஸ்டர் வந்து அப்படி இல்லை. தயவு செஞ்சு ஃபைட்டர்ஸை பார்த்து தயவு செஞ்சு சொல்கிறேன், ரோப்பை கம்மியாக இழுங்க. அடுத்தது என்ன ஆகும்? கோவம் தானே வரும், அதையும் தாண்டி பணி வரும். ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன், நான் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன், ஒரு நூல் அளவு விடுங்க போகிறோம். தொங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மாஸ்டர், அது உங்களுக்கு தெரியாது மாஸ்டர், நாங்கள் பயங்கரமாக சிரிப்போம். அந்த மாதிரி ஒரு பயங்கர ஒரு ரொம்ப நல்லவர். அதுதான் ஒன் மோர் கேட்கணுன்னா கூட ஒரு 9 தடவை யோசிப்பார் அவர் வந்துட்டு. ஸோ ஆனால் மாஸ்டர் அவருடைய அதே மாதிரி தான் மூர்த்தி சாருக்கு சொன்ன விஷயந்தான், அவருடைய வேலை பேசும். அதுதான், அது அவராக போய் தேடிக்கிட்டு நான் இப்படி அப்படின்னு சொல்கிற டைப்பே கிடையாது. இந்த படத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு 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 லைஃப் இருக்குது மாஸ்டர், கண்டிப்பாக இருக்குது. இது என் படம்ன்றதுனால சொல்ல, படம் யார் பண்ணியிருந்தாலும் அப்படி தான், அது பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் மாஸ்டர். கண்டிப்பாக அது ட்ரெய்லர்லேயே தெரிஞ்சிருச்சு.
ஜேபி சார் ஒரு ரொம்ப அழகான ஒரு மனிதர். பர்சனாலிட்டிலையும் சரி, லுக் வைஸ் எல்லாத்துலேயுமே ரொம்ப நெருக்கமானவர். தனி ஒருவனில் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த படம் எப்போ பேசினாலும் ஒரு எனர்ஜெட்டிக்காக பாசிட்டிவாக. அண்டு தில்லாலங்கடியில் கிட்டத்தட்ட இன்ட்ரடக்ஷன் சொல்லாமல் நாங்கள் தான் தில்லாலங்கடியில் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப நெருக்கமானவர். அண்டு எங்கள் ஃபேமிலி நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர். எனக்கு அவரை பார்க்கும்போது தான் எங்கள் அப்பா ஞாபகம் வரும். அது ஏன்னு தெரில, அது ஃபேஸ் கட்டா என்னன்னு தெரியல. அது நான் அவர்கிட்டயே சொல்லியிருக்கேன். ஸோ அதனாலே ஒரு தனி மரியாதை சார் உங்கள் மேலே. நிறைய கோவம் கூட இருக்குது, அது அப்புறம் எங்கள் அப்பா மேலே. அப்படி இருந்தால் தான் அது ரிலேஷன்ஷிப். அண்டு வின்சென்ட் சார் வந்து அதாவது ஒரு டிக்னிஃபைடு அப்படின்னா அவர் தான் ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு அது நடக்கிறது, பேசுறது எல்லாமே அவர் சொன்னால் உண்மையாக இருக்குமோ அப்படின்னு நிறைய தோணும். ஆனால் தெரியாது எனக்கு, அதை நான் ரிசர்ச் பண்ணி பார்க்கல. ஸோ அந்தளவுக்கு ப்ரோ சரி பெரிய விஷயத்த சொல்கிறாரு அப்படின்னு நினைப்பேன் சில. ஆனால் எஜுகேஷன் வைஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம், ஃப்யூச்சர் அதை பற்றிலாம் நிறைய பேசுவோம், நிறைய சொல்லுவார். அதெல்லாம் தாண்டி நான் காமெடி பண்ணும்போது அதிகமாக ரசித்தவர் அவர் தான். எப்படி உங்களை நீங்கள் ஸ்க்ரீனில் வேறு மாதிரி இருக்கீங்க, நேரில் வேறு மாதிரி இருக்கீங்க, ஒரே மாதிரி இருந்தால் லைஃப் போர் அடிக்கும், அதனால தான் வேறு மாதிரி இருக்கேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. வி ஹேட் கிரேட் ஃபன். நிவேதா அதாவது நிறைய பேர் சொன்னாங்க அந்த ஹீரோக்கு ஈக்குவலாக ஹீரோ இல்லை இந்த படத்தில். எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். மென் விமன்னு பேசுறது தப்பு தான், பட் பேசி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அது பாசிட்டிவாக பேசினா நல்ல விஷயம். அதுக்காக தான் அப்படி பிரித்து பேசுகிறேன். எவ்வளோ தூரம் மென் ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்கர்லாம் சொல்லுவோம் நம்ம, பட் அந்த ஒரு ஸ்ட்ரெயினை வந்து அவங்க அதை எடுத்துக்கிட்டு எங்களுக்கு ஈக்குவலாக பண்ணியிருக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ரியலி ஆன் தட் நோட். எனக்கு தெரில, தமிழ் பேசி நடிக்கிறதுலாம் ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு மார்க்கான்னு தெரில. ஏன்னா வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு. தமிழ் பேசினாலும் பேசாட்டியும் நாங்கள் வாழ வைப்போம், அது வேறு விஷயம், அது நமக்கு தெரியும், நம்ம வாழ வைப்போம். ஸோ அதனால் அது ஒரு எக்ஸ்ட்ரா டேலண்ட்டாக நான் பார்க்கலாம். ஆனால் நிறைய எக்ஸ்ட்ரா டேலண்ட் இருக்குது. அவங்க ஃபிட்னஸ் ஃப்ரீக், அவங்க சில ஹீரோயின்ஸ்லாம் வெறும் ஃப்ரீக், அவங்க வந்து ஃபிட்னஸ் ஃப்ரீ. அது வந்து அப்படி சொல்லுவாங்க அவங்க, இது டயட், இது வந்து ஒர்க் அவுட், இது இப்படி அது அப்படி அப்படி சொல்லும் போது அது என்ன வின்சென்ட் சார் பக்கத்தில் உட்காந்துருக்குன்னு இல்லையானு தெரில. அது சொல்கிறதுலாம் நம்புகிற மாதிரியே இருக்கும். சரி ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு விட்டுரு. வந்து பட் அது காலையில் டைமுக்கு வர்றதுலேருந்து நிறைய எவ்வளோ அடிபட்டிருக்கோன்னு இப்போ சொல்லுவோம். அது நாங்கள் தான் சொல்லணும், இல்லைன்னா தெரியாது. அவ்வளோ அடிபட்டிருக்கு. ஹீரோயினுக்கு இவ்வளோ அடிப்படுமான்னு நான் படிப்பட்டு நான் பார்த்ததில்லை. பார்க்கணுன்னு ஆசையெல்லாம் இல்லை, அது பார்த்ததில்லைன்னு சந்தோஷமாக இருந்தேன். பார்த்துட்டேன். ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். டக்குன்னு கீறிடும், அப்படி இவ்வளோ பெரிய இதுவாக இருக்கும். அவங்களே கொஞ்சம் நேரம் பயந்துருவாங்க. உள்ள வெள்ளையெல்லாம் தெரிஞ்சிருக்கு, அவ்வளோ டீப் கட்லாம் அவங்களுக்கு. இன்னும் ஒயிட்டாக இருக்குது. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒயிட்டாக இருக்கும், அப்புறம் ப்ளட் ஸ்லோவாக வரும் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ப்ளட்டு வருமா கொஞ்சம் அப்படியோ, அப்புறம் மருந்தெல்லாம் போடுவோம். என்ன பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் பேசுவோம். டைரக்டர் வேறு அப்பப்போ அப்செட் ஆகிடுவார். பேக்கப் பண்ணிடலாமா, பேக்கப் பண்ணிடலாம். அவர் ஹீரோக்கு அடிப்பட்டாலே பேக்கப் பண்ணிடலாமான்னு. ஹீரோயினுக்கு அடிப்படும் போது கேட்க வேணும். இல்லை அப்படி சொல்ல புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் அவங்க வந்து அந்த ஒரு கஷ்டத்துலேயும் வந்து ஒன் மோர் பண்ணிடலாம், உங்களுக்கு வேணா ஒன் மோர் போகலாம் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்யூச்சர் இருக்குது உங்களுக்கு. அதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் சேனலைஸ் பண்ணிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஆரவ் ரவி என் பையன். அதாவது இதை விட ஒரு சந்தோஷமான நாள் ஒரு அப்பாவுக்கு கிடைக்குமானா அது எனக்கு தெரியல. சில பேருக்கு தான் கிடைச்சிருக்கு. அந்த சில பேரில் நானும் ஒருத்தன் அப்படின்னு நினைக்கும் போது மிக 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 பெருமையாக இருக்கு. அதை ஏற்படுத்தி கொடுத்த உங்கள் மொத்த டீமுக்கும், டைரக்டருக்கும், ப்ரொடியூசருக்கும் அவன் வந்து நான் என்ன சொல்கிறது, நானே சொன்னால் நல்லா இருக்காது, பட் சொல்லி தான் ஆகணும், இல்லை வீட்டில் வந்து திட்டுவான். என்னை பற்றி மட்டும் எதுவும் சொல்லலைன்னு. திட்டுவில்லடா? ஒத்துக்கிறான், நல்ல பையன்.
வந்து முதல்ல போய் கேட்டேன், இந்த மாதிரி டேரக்டர் கேட்குறாரா, பண்ணுறியா அந்த ரோல், நல்ல ரோலா அப்படின்னா. பண்ணலாமே, இல்லைன்னா ஆக்டிங்லாம் தெரியுமா உனக்கு, கற்றுக்கலாம் அப்படின்னா. சரி ஓகே. டான்ஸ்லாம் பண்ணணும், கற்றுக்கலாம், ஓகே அப்படின்னா. சரி ஷூட்டிங் பார்த்தா அவன் ஒரு 5 நிமிஷம் ஒரு இடத்துல உட்காராத ஒரு பையன், அப்படி தான் எனக்கு அவனுக்கு தெரியும் இத்தனை வருஷமாக. பட் ஷூட்டிங்கில் வந்து நான் நடித்தாலும் சரி, யார் நடித்தாலும் மானிட்டர் முன்னாடியே உட்காந்து பார்ப்பான். உட்காந்து ஒரு 2 ஹவர்ஸ் ஆனாலும் சரி, அப்படியே உட்காந்து சின்சியராக உட்காந்து பார்ப்பான், யார் எப்படி பண்ணுறா என்ன பண்ணுறான்னு. அதுக்கப்புறம் சரி இவன் என்ன பண்ணுவான் ஏது பண்ணுவான் தெரில அப்படின்னு சொல்லி ஷார்ட்டு கூப்பிட்டு பண்ண வச்சா அவன் எனக்கு சொல்லித்தர ஆரம்பிச்சிட்டான். டேய் நான் நான் அப்பா நீங்கள் அந்த டைலாக் விட்டுட்டீங்க தெரியுமா, நீங்கள் அது சொன்னால் தான் நான் இது சொல்ல முடியும் அப்படின்னா. டேய் நீ எப்படி பண்ணுறேன்னு பார்த்துட்டு நான் விட்டுட்டேன்டா அப்படின்னு. நீங்கள் பண்ணுங்கள், நான் பண்ணுவேன் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னா. சரி ஓகே, செட் ஆகிட்டான், விட்டுருணும் அப்படின்னு. டப்பிங்கில் போயிட்டு அப்புறம் டேரக்டர் சொன்னார், ஆரவ் இந்த வேரியேஷன்ஸ் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னாரு. அதில் ஒரு 4-5 வேரியேஷன் கொடுத்தான். அதுக்கப்புறம் அவருக்கு எது ஓகே பண்ணுறதுனே தெரில, அந்தளவுக்கு ஆகிட்டார் அவர். ஆரவ் நீங்கள் வேறு லெவல் ஆரவ் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் இவன் ஒரு டேக் நல்லா பண்ணிவிட்டு இவனே சொல்லிக்கிறான், நான் வேறு லெவல் அப்படின்னு சொல்லி. அப்புறம் அவன் கூப்பிட்டு சொன்னேன், நீ தெரியாமல் சொல்கிறாரோ, மற்றவங்க தான் நம்மளை பார்த்து அப்படி சொல்லணும், அது எப்பயாவது தான் சொல்லுவாங்க, நம்மளே சொல்லிக்கக்கூடாது. ஓ அப்படியா, அவ்வளோ ரேர் வேடா இது, சரி ஓகே. அது கிடைக்கணுன்னா என்ன பண்ணணும், நல்லா பண்ணணும், சின்சியராக பண்ணணும், ஓகே ஃபைன் அப்படின்னு சிம்பிளாக இருந்துட்டான். அவனுக்கு வந்து எவ்வளோ எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு மேலே அவனுக்கு சந்தோஷமாக இருக்கும் கண்டிப்பாக, அது எனக்கு தெரியும். என் பையன் பார்த்துக்கோங்க, அவ்வளோ. என்னுடைய பையனுடைய முதலாவது படம் எவ்வளவு சந்தோஷம் நான் இப்போ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும், அதே அளவு சந்தோஷம் என்னுடைய தம்பி இமான் அவர்களுடைய 100வது படத்துக்கும் எனக்கு இருக்கு. ஏன்னா சாதாரண விஷயம் இல்லை, முதல் படத்துலேருந்து வந்து 100 படம் வந்து மிகப்பெரிய சாதனை அது. அண்ட் தேங்க்யூ சார், இந்த படத்துக்கு நீங்கள் 100வது படமாக ஒத்துக்கிட்டதுக்கு முதல்ல நன்றி. எல்லாத்த விட ஒரு டைரக்டர் சொன்னது அவ்வளோ உண்மை, எல்லாத்த விட எனக்கு அந்த சின்சியாரிட்டி தான் அவர்கிட்ட அநியாயத்துக்கு தெரியும். சத்தியமாக நடந்திருக்காது. ஒரு மாதம் முன்னாடியெல்லாம் வந்து முடிச்சு கொடுத்து கையில் படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு டைரக்டர் சொல்லும் போதே எனக்கு வந்து ஒரு விஷயந்தான் எனக்கு ரிலீஸ் டேட் கன்ஃபார்மாக சொல்லலாமா அப்படின்னா, இமான் சாருங்க கண்டிப்பாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். வேறு எந்த ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படி சொல்ல முடியுமான்னு தெரியல. அந்த அளவுக்கு நீங்கள் இருந்ததுனால தான் இந்த 100 படம் வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த ட்ராவல் அழகாக எங்கேயும் தடங்கள் இல்லாமல் உங்களுடைய அப்பாவுடைய ஸ்ட்ரென்த்தில் இவ்வளோ தூரம் வந்திருக்கு, அது எனக்கு தெரியும். நீங்கள் 1000 படம் பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை, ஆனால் பண்ணாதீங்க, 500 படம் பண்ணுங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, குவாலிட்டியான ஃபில்ம்ஸ்க்காக நான் அப்படி சொல்கிறேன், வேறு ஒன்றுமே இல்லை. அப்படி நீங்கள் இவன் அப்படி சொல்லிட்டான், குவாலிட்டியாக 1000 படம் பண்ணி காட்டுறேன்னு சொன்னால் அதோட சந்தோஷம் எனக்கு கிடையவே கிடையாது. அதுதான் என்னுடைய ஆசை. நீங்கள் எல்லாமே பண்ணுறதெல்லாம் குவாலிட்டியாக இருக்குது, அந்த குவாலிட்டி அப்படியே இருக்கணுன்றது தான் எனக்கு ஆசை. நம்ம மதன் கார்கே அவர்கள் சொன்ன மாதிரி வந்து இந்த ஏஜ் ப்ராப்ளம் எனக்கும் அவர்கிட்ட ரொம்ப இருந்துச்சு. முதல்ல நானும் பெரிய ஆள் போல இருக்கு அவர் சார், விமான் சார் அவர் பெரிய வயசு போல இருக்கு அவருக்கு அப்படி நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி நான் தம்பின்னு நான் ஒத்துக்கிட்டேன் அவங்கள, அதனால் சாருங்களா இனிமேல் கூட முடியாது. இந்த படம் சத்தியமாக மிருதன் படம் எப்படி வந்து ஒத்துக்கிறது கஷ்டமோ, இந்த படம் அதோட 10 மடங்கு கஷ்டம். ஏன்னா அதில் பாட்டெல்லாம் இல்லைன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதை மீறி அவர் என்னால் ஒரு அந்த சிச்சுவேஷனுக்கான கரெக்டான பாடல் கொடுக்க முடியும்னு சொன்னார். அது வந்து நடந்துச்சு. எவ்வளவு அழகாக வந்து மிருதா சாங்கோ இல்லை முன்னாள் காதலி சாங்கோ அப்படி ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து இப்படி பண்ண முடியுமான்னு மிகப்பெரிய ஆச்சரியம் அது. அது வந்து ஒரு சவுண்டு ஆடியோ ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்னு தான் நான் எப்போவுமே நினைப்பேன். டிரெக்ஷன் வந்து விஷுவல் ஸ்க்ரீன் ப்ளே, சவுண்டு வந்து ஆடியோ ஸ்க்ரீன் ப்ளே. அதை எடுத்துகிட்டு வர்றதுக்கு வந்து அந்த பிரெயின் கண்டிப்பாக தேவை, அது உங்ககிட்ட இருக்குது. இந்த படம் வந்து குறும்பா சாங் வந்து என் லைஃப் இருக்க வரைக்கும், ஆரவ் லைஃப் இருக்கிற வரைக்கும் அதை மறக்கவே முடியாது. அதை ஏற்படுத்தி கொடுத்தவங்க எல்லாருக்குமே மிக 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 நன்றி. ஆல் தி பெஸ்ட் சார், கலக்குங்க சார். நிறைய பண்ணணும் உங்கள் கூட ஆசை இருக்குது. டைரக்டர் நான் நிறைய டைரக்டர் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆமாம்,
ஏன்னா வேறு வழி இல்லை, அதுதான் உண்மை. த கேப்டன் ஆஃப் த ஷிப் எல்லாரையும் அழகாக வழிநடத்தி, நான் உண்மையாக சொல்லணும்னு ஆசைப்படுற இந்த ஒரு விஷயம் நான் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை யோசிக்கிறது மிகப்பெரிய கஷ்டம், அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது அதை விட கஷ்டம். அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஒரு இது எக்ஸிக்யூஷனை விட்டுருங்களேன், ஸ்கிரிப்ட் லெவலில் வந்து இந்த படத்தை எழுதுறது அவ்வளோ கஷ்டம். நான் எனக்கு இது மேலே இப்படி வரும் அப்படி வரும்ன்ற எந்த நம்பிக்கையும் எனக்கு முதல்ல கிடையாது. ஸ்கிரிப்டாக இது எப்படி வரும்ன்ற ஒரு ஒரு ஆவல் தான் எனக்கு இருந்தது. ஸ்கிரிப்டாக அதை பார்த்தோன்னே ஜெயிச்சிட்டோம் நம்ம அப்படின்னு தான் நான் முதல்ல நினச்சேன். ஏன்னா அதில் எடுத்துகிட்டு வந்துட்டா எக்ஸிக்யூஷன் இஸ் அ ஃபிசிக்கல் ஜாப், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. பட் அதை அவர் எடுத்துகிட்டு வந்திருந்தார். நான் எப்போ கேட்டாலும் அதான் சொல்லுவார், என்ன அடுத்த படம் நீங்கள்லாம் வேறு லெவல்னா அப்படி நான் சொல்லுவேன், இல்லைங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டினா போகிறோம் அப்படி தான் சொல்லுவார். முதல் படத்தில் அப்படி தான் சொன்னார், அடுத்த படத்துலையும் அப்படி தான் சொன்னார். என்னங்க இன்னுமாங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டல, சும்மா இருங்க, நீங்கள் எவ்வளோ நாள் பண்ணீங்க அப்படின்னு. உண்மையாகவே அவர் நீங்கள் பாலாஜி சொன்னார் ஸ்கூல் கட்ட போகிறாருன்னு, நீங்கள் இந்த ஸ்கூல் கட்டாதீங்க, நீங்கள் சினிமாவுக்கு ஸ்கூல் கட்டணும். நிஜமாக உங்ககிட்ட கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது. இந்த கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நீங்கள் அதை பண்ணணும். இந்த ஒரு விஷயத்தை இந்த செஞ்சுரியில் பண்ணது மிகப்பெரிய விஷயம் நம்ம தமிழ் சினிமாவில். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. இந்த மாதிரி பல படங்கள் நம்ம ஒர்க் பண்ணணுன்னு ஆசை எனக்கு இருக்குது. அண்ட் நிச்சயமாக பண்ணுவோம். நான் பாலாஜி நானும் அவரெல்லாம் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ். அப்பப்போ பார்ப்போம், நிறைய பேசுவோம். அப்படியே கட் பண்ணால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் ஆகிடும். அதுக்கப்புறம் திடீர்னு பார்ப்போம், அதே எனர்ஜியோடு பேசுவோம். ஸோ இட்ஸ் வெரி குட் ஃப்ரெண்ட். அண்ட் சினிமாவில் இருக்கிற நாலெட்ஜ் அவருக்கு அவ்வளோ நாலெட்ஜ். ஸோ இந்த நாலெட்ஜ் எல்லா வகையிலையுமே பரவி இருக்குது. அது ரேடியோவிலேருந்து அவருக்கு வந்திருக்கு, அதை அவர் சினிமாவில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் அப்படி தான் வந்திருக்காங்க இன்றைக்கி. எல்லோரும் அந்த ஸ்டேட்டஸ்க்கு நீங்களும் கூடிய சீக்கிரம் வரணுன்ற ஆசை இருக்குது எனக்கு. ஆல் தி பெஸ்ட். அர்ஜுன் என்னை விட ஆரோவுக்கு தான் அர்ஜுனை ரொம்ப பிடிக்கும். அர்ஜுன் இருப்பாரா, ரமேஷ் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பான். அவங்க இருந்தால் தான் செட்டுக்கே வருவான் அவன். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு 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 ஆர்டிஸ்ட் மாதிரியே இருக்க மாட்டார் அவர். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட் எஸ்வி சேகர் சார். ரொம்ப பிடிக்கும் அவர். அது எல்லா கேரக்டரும் பண்ணுவார் அவர். அது பெரிய காம்பினேஷன். நான் அதுக்கப்புறம் ரசித்து பார்த்து உங்கள் பெர்ஃபார்மன்ஸ்னால் அது உங்களுடையது தான். எல்லா கேரக்டரும் பண்ணக்கூடிய, அதில் காமெடியும் இருக்கும், சென்டிமெண்ட்டும் இருக்கும். ஆனால் உங்களுக்கான ரோல் இன்னும் மாட்டலை, அதான் நான் நினைக்கிறேன். அது ஒரு 10 படம் நச்சுன்னு நீங்கள் பண்ணணும். அது கூடிய சீக்கிரம் மாட்டோம். அது இந்த படம் அந்த படமாக இருக்கும். நான் படம் பார்த்துட்டேன், செம்மையாக ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, கலக்குங்க. ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். அண்ட் ரமேஷ், நான் எப்பவும் பொறாமப்படுவேன் அவர் பார்த்து. கடைசியில் இருந்தாலும் எப்பவும் முதல்ல இருக்கிறது ஸ்பாட்டில் எங்கள் கேமராமேன் வெங்கட் தான். ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவரை. எவ்வளோ கஷ்டமான வேலையாக இருந்தாலும் அசால்ட்டாக அதை அப்படியே செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார். அது நிறைய பேர்கிட்ட நான் பார்த்தது கிடையாது. ரொம்ப ரொம்ப எனக்கு இப்போ இஷ்டமானவர். நீங்கள் பார்க்குற மாதிரி அவ்வளோ டிக்னிஃபைடு அந்த மாதிரி இருப்பார். ஆனால் கத்துனார்னா அவ்வளோதான். அப்படியே இது ஒரு டிக்னிஃபைட் ஃபில்மாக, அழகான படம். அப்படியே இப்படி கேமராமேன் இப்படி அப்படிலாம் நம்ம சொல்லுவோம், டேய் தொங்கி இருக்காங்கடா, இங்கே ஃபோக்கஸ் எடுங்கடா அப்படின்னு. ஸோ அப்படி அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு டெரரான ஆள் தான் அவர். இந்த படம் டைரக்டர் சொன்ன மாதிரி உங்கள் மேலே இருந்த நம்பிக்கை தான் காரணம். இந்த படம் உங்களை வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போக போகுது நிச்சயமாக. அது தெரியுது, அது எல்லாருக்குமே தெரியுது. இது நிறைய ஒர்க் பண்ணணும் நம்ம 2 பேரும் சேர்ந்து. இந்த ஸ்பிரிட் அப்படியே வச்சுக்கோங்க, அப்படியே கலக்குங்க. கேப்பில் ஓடிடாதீங்க. ஷூட்டிங் விட்டு சார் ஒரு நாள் போயிட்டு வந்தேன், ஆட் ஷூட் போயிட்டு வந்தேன் அப்படிலாம் போகாதீங்க. மிகப்பெரிய ஃப்யூச்சர் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அண்டு எங்களுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் சுந்தர், தினேஷ் எல்லாரும் அவங்களுடைய உழைப்பு இல்லைன்னா இதெல்லாம் பாசிபிலிட்டியே கிடையாது. கேமரா டிபார்ட்மெண்ட் அவங்க பாசிபிலிட்டி இல்லை, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் பாசிபிலிட்டியே கிடையாது, 1% கூட பாசிபிலிட்டி கிடையாது. ஸோ அவங்க எல்லாருக்கும் நான் விஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் எங்கள் பிஆர்ஓ டீம் அவங்களுக்கும் யுவராஜ் எல்லாருக்கும் விஷ் பண்ணிக்கிறேன். நான் யாரையாவது விட்டுருந்தா மன்னிச்சுக்கோங்க. இந்த படம்
நாங்கள் மிருதனில் வந்து ஒரு சின்ன வருத்தம் எங்களுக்கு என்னென்னா குழந்தைங்க பார்க்க முடியல ஹாரர் ஜானராக இருக்கே அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்துச்சு. இந்த படம் ஜுராசிக் பார்க் மாதிரி எல்லோரும் குழந்தைங்க கூட பார்க்கக்கூடிய அந்த ஒரு பிரமிப்பில் இருக்க போது இது வந்து தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய முத்திரை பதிக்க போகுது. அது வந்து நாங்கள் ஆல்ரெடி பார்த்ததுனால சொல்கிறோம், என் படம்னால கண்டிப்பாக நான் சொல்லலை. இது கண்டிப்பாக அந்த முத்திரை பதிக்கும். அது நடத்தி கொடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பாக நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆடியன்ஸ்க்கும் இந்த படத்தை நிம்மதியாக நீங்கள் ஜனவரி 26 வந்து தேட்டரில் தான் பார்க்கணும். இது தேட்டரில் தான் பார்த்தாகணும், வேறு வழியே கிடையாது. ஆமாம், இது வேறு அந்த பிரம்மாண்டம் இன்றைக்கி பார்த்தவங்களுக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த பிரம்மாண்டத்தோடு பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஹாய் ஃபன்னட் வியூவர்ஸ், உங்கள் ஃபேவரட் ஹீரோயின்ஸோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் அண்ட் சினி அப்டேட்ஸ்க்கு தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் சேம் டைம் உங்களோட போரிங் டைமை என்டர்டைனிங்காக மாற்ற பேட்டர் ஆப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.